உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்று சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றது முதல்வர் விஜயுடைய அரசு. டிவிகே எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து மைனாரிட்டி அரசு இவங்களால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து கணிசமான ஓட்டு கிடைக்குமா, அந்த நம்பிக்கைக்கான ஓட்டு 118க்கு கீழே கிடைக்குமா, நிறைய பேர்லாம் ஓடி போயிடுவாங்களா, வாக்களிக்க மாட்டாங்க, வாக்குறுதி கொடுத்தவங்கலாம் வந்து பேக் அடிச்சிடுவாங்க, இப்படிலாம் விமர்சனங்கள்லாம் இருந்தது. வந்து நேற்று ஏடிஎம்கே ரெண்டாக பிளவுபட்ட போதே தெரிஞ்சு போச்சு. அமோக வெற்றியில், அமோக வாக்கெடுப்பில் விஜய் அரசு வெற்றி பெறும் அப்படின்னு அதுதான் நடந்தது. அதெல்லாம் மீறி இன்றைக்கி சட்டசபை வந்து குறிப்பாக இந்த தமிழக சட்டசபையில் பல காரசாரமான விவாதங்கள், பல கைகலப்புகள், பல நல்ல ஆக்கப்பூர்வமான சம்பவங்கள்லாம் இதற்கு முன்னாடி நடந்திருக்குது. ஆனால் அன்றைய இளைய தலைமுறைக்கு, இன்றைய இளைய தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியுமான்னா ரொம்ப வாய்ப்பு கம்மி. காரணம் என்னென்னா அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. வந்து இப்போ இருக்கிற பசங்க சுத்தமாக அதை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு, நல்லா கவனிச்சுங்க, வந்த பிறகு, பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு அரசியல் நிகழ்வையும் இளைஞர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ், அதை தாண்டி பெண்கள், வியாபாரம் பண்ணுறவங்க, நான் உரமாக பார்த்தீங்கன்னா பழ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சட்டசபையில் என்ன நடக்குதுன்ட்டு அந்த ஃபோனில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் பார்க்கில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அது வந்து நான் வந்து இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா விஜயுடைய அரசியல் தான். இளைஞர்கள் மத்தியில் அரசியல் என்கின்ற ஒரு விஷயம், அரசியலுடைய விழிப்புணர்வு, அரசியல் மீதான ஆர்வம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்பா அப்படின்னு. அது இன்னைக்கு நடந்த அந்த காரசாரமான விவாதம் அது அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கு கூட 2-3 பசங்க சொல்லியிருந்தாங்க, என்னென்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க, என்னென்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ இதெல்லாம் ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடி சட்டசபையில் அடிதடிலாம் நடந்துருக்குது. அதெல்லாம் இப்போ யூடியூப்லாம் அது இருக்காது, போய் ஏதாவது ஸ்டோரியாக இருக்கும் போய் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் நான். வந்து ஏன்னா அது மாதிரி பல சம்பவங்கள் அதெல்லாம் பார்த்தா மிரண்டு போயிடுவாங்க இவங்க. ஏதாவது புக்ஸு, பழைய புக்கு இருந்தால் எடுத்து இருந்த ஆர்டிக்கல் இருந்தால் படித்து பாருங்க பண்ணேன். மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்று வாக்கெடுப்பில் ஜெயிச்சிட்டார் விஜய். அதை தாண்டி 3 பேருடைய ஸ்பீச் இன்னைக்கு பெரும் பேசு பொருளாக, விவாத பொருளாக இப்போ வரைக்கும் இருக்குது. வந்து ஒன்று வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய ஸ்பீச்சு, தேமுதிகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுடைய ஸ்பீச்சு, 3 பேர் ஸ்பீச்சு மிக முக்கியமாக இருந்தது. அதில் குறிப்பாக விவாத பொருளாக டக்குன்னு எடுத்துக்கொண்டு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் விஜய்க்கு ஆகாதவர்கள், விஜய் பிடிக்காதவர்கள், டிவிக்கு விருப்பம் இல்லாதவர்கள், இவங்கள்லாம் வந்து சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்லாம் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாடல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினோடனே ரைட், ஓகே, போல்டாக பேசியிருந்தாங்க. எனக்கு ஒன்றும் அவங்க புது விஷயத்தை ஒன்றும் சொல்லலை. வந்து புது விஷயத்தை ஒன்றும் சொல்லலை. மிக முக்கியமான ஒரு விஷயம், நேற்று விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து அவருடைய அலுவலகத்தில் விஜய் போய் சந்திச்சார். சந்தித்த உடனே அங்கே பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. வந்து திருமா அவர்களிடம் கேட்குறாரு, இது மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு ஜோசியருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காரு, ஏன்னா முதல்வருடைய தனிப்பிரிவில் உயர் பதவி அது கொடுத்துருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்போது மிக பிரில்லியண்ட்டான ஒரு பதில். வந்து அது உண்மையும் கூட. வந்து அவர் வந்து தாவேக நிர்வாகிங்க, திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, அவர் வந்து தாவேக நிர்வாகி, அவருடைய தொழில் ஜோசியர், பிரமாதமான இது, அவ்வளோதானுங்க. ஏங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறதுன்னு வந்து நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது இல்லை? அவர் விஜய்க்கு ஜோசியம் பார்க்குறாரு, கட்சிக்கு ஜோசியம் பார்க்குறாரு, பகடை உருட்டுறாரு, பஞ்சாங்கம் பார்க்குறாரு, அது அவருடைய தொழில். அது எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்குது. ஆனால் முக்கியமாக அவர் தாவேகாவோட நிர்வாகிகளுக்கு பொறுப்பு பதவி கொடுக்குறதுல என்ன இருக்குது? இதுதானே, அவ்வளோதானே, ஒரே வரியில் முடிஞ்சு போயிடுச்சு. வந்து இன்னைக்கு சட்டசபையில் பிரேமலதா அவர்கள் வந்து, நீங்கள் ஜோசிக்கார் அவர் ரைட்டு, உங்களுக்கான ராஜகுரு, அதாவது விஜய்க்கான ராஜகுருவாக இருக்கட்டும், கட்சிக்கான ராஜகுருவாக நீங்கள் வச்சுக்கங்க, அவருக்கு எப்படிங்க நீங்கள் வந்து அரசோட உயர் பதவி எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறமா கீழே நிறைய பேர் வந்து ஜோசப் விஜய் கிறிஸ்துவர், இவர் வந்து ஜோசியத்தை நம்புறாரு, ஏன் நம்பக்கூடாதா அப்படின்னு. அப்புறமா இந்த அதாவது வந்து
தேர்தலுக்கு முன்னே நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஜோசியரை கேட்டு தான் இவர் வந்து காலையில் எழுந்துக்கிறாரு. ஜோசியர் சொல்லி தான் திருச்செந்தூரில் போய் அந்த வேலை தூக்கி தோளில் சாச்சிக்கிட்டாரு. வேளாங்கண்ணிக்கு போகிறதா இருந்தார், நாகூருக்கு போகிறதா இருந்தார், சர்ச்சில் போயிட்டு மண்டிடுறாரு. இப்படியா ஜோதிடருடைய பேச்சு தான் கேட்குறாரு. ஜோதிடர் ஒரு கிறிஸ்துவராக இருந்துட்டு ஜோதிடர் பேச்சு எப்படி கேட்கலாம் அப்படின்லாம் எல்லாருக்குமான நம்பிக்கை தானே. ஜோதிடம் என்பது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சயின்ஸு, ஒரு மேத்தமெட்டிக்ஸு. சரி, அது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர் மறைந்த NT ராமாராவ் அவர்கள் அவரை சுற்றி ஒரு 4-5 ஜோசியர் எப்பவுமே வச்சிருப்பார். அவர் ஒரு கட்டத்தில் அவருடைய ஆட்சி, நான் பொதுவாக சொல்கிறேன், ஜோதிடரை அதாவது வந்து அதீதமாக நம்புற ஒரு குணம் வந்து ஒரு கட்டத்தில் வயசாகுது, ஆட்சியும் தக்க வச்சுக்கணும், எல்லாத்தையும் பார்த்தாச்சு அவர். அப்போ அந்த ஜோதிடர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு சம்பவம் பண்ணி தான் அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஏன்னா அவரை சுற்றி எப்பயுமே ஒரு 5-6 ஜோசியர் இருப்பாங்கன்னு. அவ்வளோ ஏங்க வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் அங்கங்கே போர்டு இருக்கும். வந்து எம்ஜிஆரின் ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னு அவர் பேரை சொல்ல போட்டு ஒரு ஃபோன் நம்பர் போட்டுருக்கோங்க. அங்கங்கே போர்டு இருக்கும். நீங்கள் ரங்கராஜபுரத்தில் எந்த சந்தில் நுழைஞ்சாலும் எம்ஜிஆருடைய ஆஸ்தான ஜோதிடர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் செவுத்தில் போர்டில் அதில் இதில் அவர் எம்ஜிஆருக்கு ஜோசியம் பார்த்துருக்காரு. வந்து நீங்கள் ஏங்க அந்த பேரை வந்து எம்ஜிஆருடைய ஆஸ்தான ஜோதிடர்னு ஏன் போடுறீங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் திட்டியிருக்கலாம். அல்லது வந்து அப்போதைய முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த போர்டெலாம் தூக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது அதே வேளை பிரேமலதா கேட்டாங்க அப்படின்ற போது, சிங்கப்பெண்ணே இப்படி ஃபயராக கேட்டீங்க, நீங்கள் எப்படியாப்பட்ட கேள்வி இது, ஆச்சா போச்சா அப்படின்னாங்க. வந்து அடுத்து அவங்க கேள்வி கேட்டு ஒரு 15 நிமிஷத்தில் அந்த பதவியிலேருந்து அவரை வந்து எடுத்துட்டாங்க. சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கு நிறைய பேர் வந்து, விஜய் அண்ணா ஏன் நீங்கள் பயந்துட்டீங்களா அப்படி தான் பல பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் போல்டாக அவர் வந்து அந்த பதவியில் உட்கார வச்சிருக்க வேண்டி தானே அப்படின்னு. எனக்கு எடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். வந்து முதலடி எடுத்து ஆரம்பிச்சிருக்கிறோம். துவக்கம் இதுதான். ரைட், ஓகே. விமர்சனங்கள் வருது, ஒரு குறிப்பிட்ட விமர்சனம் வருது, அது வந்து உயர் அரசு பதவியில் அவரை எப்படி கொண்டு வந்து வைக்கலான்னு வருது. ஓகே, எடுத்துடுறோம். நாங்கள் கட்சியில் ஒரு முக்கிய பதவி கொடுக்குறோம். இதில் போய் என்ன இருக்குது? நல்ல விஷயம்தான். அது வந்து அதுக்கு தான் வந்து விஜய் அந்த தீர்மானத்திற்கு நன்றி சொல்லி ஒரு உரையாற்றியிருந்தார். சூப்பராக உரையாற்றிருந்தார். இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அடுத்து ஒன்று சொன்னாங்க. வந்து தூய்மையான ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன தூய்மையான ஆட்சி? அமமுக ஒரு எம்எல்ஏவை கூட்டு போய் இருட்டில் ஒளியை வச்சு காருக்குள்ளே வச்சு குதிரை பேரம் தானே நடத்துறீங்க நீங்கள் அப்படின்னு. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. குதிரை பேரம் நடத்துறீங்க நீங்கள். குதிரை பேரம் நடத்துகிற நீங்கள் என்ன தூய்மையான ஆட்சி கொடுத்துட போகிறீங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. வந்து அந்த அமமுக எம்எல்ஏ அவரே சத்தம் போடுறாரு. வந்து அவரே வந்து ஒத்துக்கிட்டாருங்க. வந்து நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஏங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அவருடைய கட்சி தலைவர் டிடிவி தினகரன் தான். வந்து அவர் தான் வந்து ஏஐயில் உருவாக்கப்பட்ட வீடியோ, ஏஐயில் உருவாக்கப்பட்ட ஆடியோ, இவர் எங்காலே கிடையாது, இவர் டூப்பு கொண்டு போய் எடுத்துட்டாங்க, அந்த காரில் இருந்தது இவரே கிடையாது, ஒத்த எம்எல்ஏ வச்சுக்கிட்டு என்னென்ன அமக்கலம் பண்ணீங்க நீங்கள். கடைசியில் என்ன ஆகிப்போச்சு? இதே டைலாக் தான் மறுபடியும் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன ஒரு ரிப்பீட் தான், நல்லா பொருந்தும். வந்து என் ஆடு திருடு போகலைங்க, திருடு போன மாதிரி கனவு கண்டுங்க, அவ்வளோதான், ஃபினிஷ். அதை பேசியிருந்தாங்க. குதிரை பேரம் பேசி முடிச்சிருந்தாங்க. அப்புறம் மிக முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர். ஏன்னா நேற்று நடந்த கூட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, நானும் முதல்வரும் ஒரே காலேஜில் படித்தவங்க, முதல்வரோடு சேர்த்து வந்து சபாநாயகரும் வந்து நாங்கள் 3 பேருமே ஒரே காலேஜில் லலா காலேஜில் படித்தவங்க. ஆனால் கட்சி ரீதியாக நான் தாங்க சீனியர். வந்து நாங்கள் தான் சீனியரு, 67 நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னது. அப்புறம் ஆழ்வார்பேட்டை இல்லத்துக்கு போயிருந்தப்போ முதல்வர் விஜய் போயிருந்தப்போ புத்தகம் கொடுத்து வரவேற்றது, முகமலர்ச்சியாக வரவேற்றது, அவ்வளோ சாஃப்டாக பேசியிருந்த ஒரு நபர் திடீர்னு இன்னைக்கு பயங்கர ஆக்ரோஷமாலாம் ஆகிட்டார். வந்து உதயநிதி ஸ்டாலின் குறிப்பாக என்ன சொல்ல ஆரம்பித்தார்னா, நீங்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தாங்க, வந்து உங்களுக்கு வந்து முழு மக்களுடைய செல்வாக்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு அவர் ஒரு புள்ளி விவரத்தை வச்சு சொல்கிறார். வந்து இல்லைன்னா 1,72,00,000 பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மீதி பார்த்தீங்கன்னா 3,23,00,000 பேர் உங்களுக்கு ஓட்டு போடல. அதாவது 60% மேலே உங்களை வெறுக்கிறாங்க, அவங்க உங்களை ஏற்றுக்கல. அப்போ நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இது என்ன கணக்குன்னே தெரியல. வந்து இந்த கணக்கு கவர்னர் முடிவு பண்ணியிருந்தால் இவங்களை ஆட்சியிலே விட்டுருக்க முடியாது. அப்படி ஒரு சட்டத்திட்டம் இருந்தால் ஆட்சியை வந்து இது பண்ணியிருக்க கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, தொடர்ச்சியாக மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக அரசு எங்கே போனாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. வந்து
அதே மைனாரிட்டி அதிமுக அரசு நடந்திருக்குது. அது மெஜாரிட்டி மைனாரிட்டி எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது. இந்தியாவில் உள்ள அத்தனை சட்டசபைகளிலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆட்சி பண்ணியிருக்கிறது. ஆனால் இந்த புள்ளிவிவரம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. 1.25 கோடி பேர் தான் உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. மீதி 3,23,00,000 பேர் உங்களை வந்து கண்டிக்கவே இல்லை. நீங்கள் ஒன்றும் கிடையாது. அந்த 118 மேஜிக் நம்பரை நீங்கள் கொண்டு வரதுக்குள்ளே நீங்கள் பட்டப்பாடு எனக்கு தானே தெரியும். இது என்ன நீங்கள் வந்து எங்கே அறுதி பெருமானில் நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லி அவர் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வேறு இந்த இதுதான் சொல்லியிருந்தார். குதிரை பேரத்து தான் அவரும் பேசியிருந்தார். அவர் ஒரு வார்த்தை டக்குன்னு என்ன அப்படின்னா, ஒரு கட்சியுடைய எம்எல்ஏவை நீங்கள் வந்து திருட்டுத்தனமாக தூக்கி போயிட்டீங்க அப்படின்னு ஒன்று சபாநாயகர் அந்த வார்த்தையை அவை குறிப்பிலேருந்து எடுத்துருங்க அப்படின்னு. இல்லை நான் ரொம்ப பாலிஷாக தான் சொல்கிறேன், நம்ம ரொம்ப ஆர்ஷாக சொல்ல, நான் ரொம்ப பாலிசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெகுண்டெழுந்து பேசின ஸ்பீச் வந்து நிறைய உதயண்ணா உங்களை நான் இப்படி பார்க்கவே இல்லையே அப்படின்லாம் பாராட்டிகிட்டு இருந்தாங்க. ரைட், ஓகே. புலிக்கு வந்து பாயை கற்றுக் கொடுக்கணுமா? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயம். நிச்சயமாக வந்து திமுக பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு வாரிசுக்கு பேச சொல்லி தரணுமா? அடித்து தூள் கலப்பினார். அதே வேளையில் வந்து கீழே சோஷியல் மீடியாவில் வந்து எழுதி கொடுத்தா யார் வேணாலும் தான் பேசலாம், இதில் என்ன பெரிய இது இருக்குது, நீங்கள் நான் ஒன்று தான் வந்து எழுதி கொடுத்தா சூப்பராக பேசலாமே, இதை விட பேசிட்டு போகலாமே அப்படின்னு. நேற்று வரைக்கும் சாப்பிட்டாரு தான், இன்றைக்கி எப்படின்னாப்பா ரஃபாக பேசுகிறார். நான் சொல்ல, இந்த பசங்களுக்கு இந்த யூடியூப்லேயும் சேனல்கள்லேயும் இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் போக இருக்கு பாருங்க வந்து. அப்புறம் விஜய் வந்து இந்த நன்றி அறிவிச்சிருந்தார் வந்து, முக்கியமாக வந்து ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி, எதிர்த்து ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி, நடுநிலையாக நின்றவங்களுக்கு நன்றி. இது வந்து எதிர்த்தவர்களுக்குமான கவர்மெண்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு ரொம்ப மெல்லிய குரலில் சொல்லிட்டு இருந்தார் வந்து. அதுக்கும் விமர்சனங்கள் வந்தது வந்து, தம்பி இது என்ன சினிமா டைலாக்னு நினச்சியா, இது என்ன சினிமா மேடம் நினச்சியா, சட்டசபை பார்த்தியா, குரலெல்லாம் உள் வாங்கி போச்சு, நேரு ஸ்டேடியத்தில் பதவி ஏற்றுக்கும் போது அந்த சவுண்டு கொடுத்தியே அப்படின்னு. எங்க இது என்ன ஷூட்டிங்கா இது? நான் கேட்குறேன் வந்து, குரலை வசதி பேசுகிறதுக்கு ஏற்ற இறக்கமாக பேசுகிறதுக்கு இது என்ன ஷூட்டிங்கா? பேசட்டமே, ரைட்டு, இதில் என்ன இருக்குது? எங்க கோட்டு போட்டுன்னு வந்ததுக்கே அவ்வளோ பெரிய விமர்சனம் பேசுனீங்க நீங்கள் வந்து, எப்படி கோட்டு போட்டுன்னு வரலாம் அப்படின்னு வந்து. எங்க ட்ரெஸ் கோடை முதல்ல சட்டசபையில் இந்தியாவில் ட்ரெஸ் கோடு வந்து கொண்டு வந்தது, ஐடி கார்டோட உள்ள வரணும்னு கொண்டு வந்த ஒரே முதல்வர் யாருன்னா இந்தியாவில் சந்திரபாபு நாயுடு தாங்க வந்து. இன்னைக்கு ஹைதராபாத் வந்து ஹைடெக் சிட்டியாக இருக்குதுன்னா அது சந்திரபாபு நாயுடு வட்டி தான் காரணம் வந்து. எப்போ பார்த்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சகச்செல்லாம் கட்டின்னு வருவாங்க, பழைய ஆட்கள்லாம் இப்படி வேஸ்டியை உள்ளே கட்டின்னு பஞ்சகச்செல்லாம் கட்டின்னு வருவாங்க. அவரெல்லாம் வந்து நீட்டாக வரணும் அப்படின்ட்டு, நீட்டாக வரணும், ஷர்ட்லாம் வந்து நீட்டாக இருக்கணும், பேண்ட் ஷர்ட்டோடு வரணும், ஐடி கார்டோடு வரணும், முதல்வர் வரைக்கும் ஐடி கார்டோடு வரணும். ஒரு மாற்றம் தானே கோட் சூட்டோடு வந்திருக்கிறது. மழை காலத்தில் இவர் எப்படி கோட் சூட்டோடு இறங்கி சென்னையில் உள்ள மாநகரத்தில் நடந்து போவார், சேத்தில் எப்படி இறங்குவார், நாற்று எப்படி நடுவார், இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வந்து. அவரை முக்கியமான ஒரு விஷயம் விஜய் பேசுனதில் என்னென்னா, குதிரை பேரம் நடந்துச்சு இல்லை, இந்த அரசு குதிரை பேரம் பேசுகிற அரசு கிடையாது, சும்மா குதிரை மாதிரி பட்டே கலப்புற அரசு இது வந்து, நீங்கள் பார்த்துக்கினே இருங்க அப்படின்ட்டு. வேகம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது. உள்ளே இறங்கிட்டா எல்லாருக்கும் வந்துருங்க வந்து. அரசியலில் பாடம் பிஹெச்டி பற்றவர்கள் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்து. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல, சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, உள்ளே போனால் கற்றுக்க வேண்டியது தானே. எல்லா துறையில் என்ன வந்து எல்லாரும் வந்து அப்படியே கற்றுக்கிட்டா உள்ளே வராங்க. மிக முக்கியமான இன்னொரு சட்டமன்ற உறுப்பினருடைய ஸ்பீச் வந்து, பாமக அவனுடைய தர்மபுரி எம்எல்ஏ முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள், அவங்க பிரமாதமாக பேசினாங்க. முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. 717 மதுக்கடைகளை வந்து மூடி இருக்கிறீங்க, வரவேற்கத்தக்க விஷயங்க வந்து இது வந்து. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு வந்து குடிநோயால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இது யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு கடையை மூடுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வருமானம் வருது. எடுத்தவுடனே அதிரடியாக வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி 717 கடைகள் அப்படின்னா அதன் முதல் கட்டமாக வந்து 50 கடைகளை வந்து நீங்கள் மூடி இருக்கிறீங்க. அது குறிப்பாக வந்து இந்த பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள் உள்ள அந்த 500 மீட்டருக்குள்ளே இருக்கிற இடங்களில் வந்து. அதே சமயத்தில் இன்னொரு புள்ளி ஒருத்தையும் சௌமியா அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க வந்து, தமிழ்நாட்டிலே அதிக குடிகாரர்கள் உள்ள தொகுதி வந்து தருமபுரி தொகுதி தான் வந்து. தனிநபர் குடின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பெரிய புள்ளி ஒரு எடுத்திருந்தாங்க. குடிநோயால் பாதிக்கப்பட்டவர்களால் தான் சம்பாதித்தவரை பெருமளவில் வந்து இந்த சாராய கடையிலே எடுத்துமே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. பெண்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு கடையை நீங்கள் மூடிடுறீங்க, ரைட்டு, சந்து உள்ள 5 கடை திறந்துடுறானுங்க அப்படின்னு.
வெளியே கள்ள மார்க்கெட்டில் சரக்கு ஓட்டுறது. அதுதான் சொல்கிறாங்க, ஒரு கடையை மூடிடுங்க சாமி, நல்ல விஷயம். சந்து உள்ள 5 கடையை திறந்துடுங்க, அந்த சந்து உள்ள 5 கடையை திறக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு அவர் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் மீறி விஜயை நாங்கள் எப்படி வெளுத்துட்டோம் தெரியுமா? ஆடி போயிட்டார் தெரியுமா? இன்னைக்கு சட்டசபையில் சோஷியல் மீடியாவில் ஆகாதவங்க, கண்ணா இப்போ தெரியுதா அரசியல்னா என்னன்னு அப்படின்னு. இருங்க, இப்போ தானங்க வந்திருக்கிறாங்க. ஜோசியருக்கு பதவி கொடுத்துட்டீங்க, அப்புறம் வந்து அவருக்கு பதவி கொடுத்துட்டீங்க, இவரை வந்து உயர் அதிகாரியில் உட்கார வச்சுட்டீங்க. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் நீங்கள் வந்து யாருக்கும் ஜோசியருக்கு பதவி கொடுத்தது இல்லையா, இது பண்ணது இல்லையா? ஜோதிடர் பேர் கூட வந்து ரதன் பண்டிட் செல்வகுமார், சரி, அவருக்கு அவங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் வந்து இருந்துட்டு போகட்டும், என்ன இருக்குது? இதெல்லாம் தாண்டி நாங்கள் குதிரை வேகத்தில் இருப்போம். இந்த அரசுக்கு 144 வாக்குகள் பெரும்பான்மை கிடைத்துள்ளது. அதை வச்சுக்கிட்டு எல்லாருக்குமான அரசாக, ஆதரிச்சவங்களும் சரி எதிர்த்தவங்களும் சரி எதிரிக்கும் சரி, இது ஒரு நியாயமான அரசாக இருக்கும். என்னுடைய ஆட்டத்தை இனிமேல் பார்க்க போறீங்க நீங்க அப்படின்ற அளவுக்கு விஜயோட ஸ்பீச் இருந்து, அதை பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். இதெல்லாம் இன்னும் நடக்க வந்து பொறாம, உள்ள இருக்கிற கோபம், இதையா நேற்று போன மாதம், அது முன் மாதம் வரைக்கும் நம்ம நினச்சி பார்த்தோமா, இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு வெறுப்பு எல்லாம் சேர்ந்து வரும். அதையெல்லாம் மீறி ஒரு சிறப்பான நல்லாட்சி, இளைஞர்களுக்கான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்புக்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும். விஜய் அதை தருவார் என்று மக்கள் நம்புகிறார்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.